ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரைக் கைதொழுது, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வேட்டகுளம் ஜமீன்தாராக விளங்கியவர் அப்பாசாமி பண்டாரியார். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு மகோதரம் என்னும் நோய், இளையவளுக்கு பிரம்ம ராட்சசம் என்னும் பேய் பிடித்து அரண்மனையிலே அமைதி இல்லை, அருள் இல்லை. எத்தனையோ வைத்தியங்கள் செய்தாலும், எத்தனையோ மந்திரவாதிகளை அழைத்து வந்து பரிகாரம் செய்தாலும் நோய் நீங்கிய பாடில்லை. அரண்மனையிலே ஏகபோக செல்வத்துடன் 1000 பணியாட்கள் ஏவல் செய்ய காத்திருந்தாலும் அப்பாசாமி பண்டாரியார் மனதிலே ஆனந்தம் இல்லை. உடல் என்னும் கூட்டிலே உயிரை வைத்து கொண்டு நடைபிணமாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அந்த பகுதியிலே அருளாளர் ஆகிய ராமலிங்க அடிகளார் அவர்கள் விஜயம் செய்திருக்கின்றார் என்பதை அறிந்து அவரை அரண்மனைக்கு அழைத்து வர தமது பணியாட்களை அனுப்புகின்றார் அப்பாசாமி பண்டாரியார். இருந்தாலும் எல்லோரும் ராமலிங்க அடிகளாரை தெய்வ பிறவி மகான் என்று அழைக்கின்றார்களே, அதற்கு நாமும் இடம் கொடுக்க வேண்டுமா என்ற எண்ணம் அவரது மனதிலே ஏற்படுகின்றது. 2 இருக்கைகளை ஏற்பாடு செய்வோம். நாம் எண்ணியிருந்த இருக்கையிலே அவர் அமர்ந்தால் அவரை மனிதராக, தெய்வ பிறவியாக, மகானாக ஏற்றுக்கொள்வோம் என்று அப்பாசாமி பண்டாரியார் எண்ணுகின்றார். ராமலிங்க அடிகளாரும் அரண்மனைக்கு வந்து அப்பாசாமி பண்டாரியார் எண்ணியிருந்த இருக்கையிலே அமர 1000 பணியாட்களுக்கு முன்பாக அரண்மனையிலே நெடுஞ்சான் கிடையாக ராமலிங்க அடிகளாரின் கால்களிலே விழுந்து வணங்கி தமது 2 மனைவிகளின் துன்பத்தை போக்கி நீங்கள் அருள வேண்டும் என்று அப்பாசாமி பண்டாரியார் கண்ணீர் தழும்ப முறையிட, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய உலக உயிர்களுக்கெல்லாம் அன்னையாக அருள் செய்யக்கூடிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அவர்கள் அருள் செய்து விபூதி என்னும் திருமருந்தை கொடுக்க, அந்த மருந்தை அணிந்த மாத்திரத்திலே முதல் மனைவிக்கு பிடித்திருந்த மகோதரம் என்னும் நோய் விலகுகின்றது. 2வது மனைவிக்கு பிடித்திருந்த பிரம்ம ராட்சசம் என்னும் பேய் அரண்மனையை விட்டு ஓடுகின்றது. மேலும் ராமலிங்க அடிகளார் அவர்கள் அந்த பகுதியிலே வேட்டவளம் ஜமீனிலே சிறு குறு தெய்வங்களுக்கு பறவைகள், ஆடு, மாடுகள் பலியிடுவதை நீ தடை செய்ய வேண்டும் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எடுத்து கூற, அன்று முதல், அந்த நிமிடம் முதல் அப்பாசாமி பண்டாரியார் அரண்மனையிலே வாழ்ந்து இருந்தாலும் எளிமையை கடைபிடித்து தனது ஜமீனிலே சிறு குறு தெய்வங்களுக்கு பறவைகள், ஆடு, மாடுகளை பலியிடுவதை தடை செய்து மக்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எடுத்து கூறி அடிகளாரின் அன்புக்கு பாத்திரமாகி ஜீவகாருண்ய ஒழுக்க சீடராக எளிமையை கடைபிடித்து வாழ்ந்து வந்தார் அப்பாசாமி பண்டாரியார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் நமச்சிவாய். ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரைக் கைதொழுது, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வேட்டகுளம் ஜமீன்தாராக விளங்கியவர் அப்பாசாமி பண்டாரியார். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு மகோதரம் என்னும் நோய், இளையவளுக்கு பிரம்ம ராட்சசம் என்னும் பேய் பிடித்து அரண்மனையிலே அமைதி இல்லை, அருள் இல்லை. எத்தனையோ வைத்தியங்கள் செய்தாலும், எத்தனையோ மந்திரவாதிகளை அழைத்து வந்து பரிகாரம் செய்தாலும் நோய் நீங்கிய பாடில்லை. அரண்மனையிலே ஏகபோக செல்வத்துடன் 1000 பணியாட்கள் ஏவல் செய்ய காத்திருந்தாலும் அப்பாசாமி பண்டாரியார் மனதிலே ஆனந்தம் இல்லை. உடல் என்னும் கூட்டிலே உயிரை வைத்து கொண்டு
நடைபிணமாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அந்த பகுதியிலே அருளாளர் ஆகிய ராமலிங்க அடிகளார் அவர்கள் விஜயம் செய்திருக்கின்றார் என்பதை அறிந்து அவரை அரண்மனைக்கு அழைத்து வர தமது பணியாட்களை அனுப்புகின்றார் அப்பாசாமி பண்டாரியார். இருந்தாலும் எல்லோரும் ராமலிங்க அடிகளாரை தெய்வ பிறவி மகான் என்று அழைக்கின்றார்களே, அதற்கு நாமும் இடம் கொடுக்க வேண்டுமா என்ற எண்ணம் அவரது மனதிலே ஏற்படுகின்றது. 2 இருக்கைகளை ஏற்பாடு செய்வோம். நாம் எண்ணியிருந்த இருக்கையிலே அவர் அமர்ந்தால் அவரை மனிதராக தெய்வ பிறவியாக மகானாக ஏற்றுக்கொள்வோம் என்று அப்பாசாமி